ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த சூப்பர்பான ஷோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. ஸோ சீசன் 5 வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் எபிசோட்ஸ் பார்த்தேன். இன்னும் ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கல. பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. ஒரு செலிபிரிட்டி பற்றியுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு ஷோ மூலியமாக. ஸோ அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விஜய் டிவியில் சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு ஷோ. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேக்ஸ், அதாவது கிராண்ட் ஃபினாலே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் டைட்டில் வின் பண்ணாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5 டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி அண்ட் பிரியா. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடு அவங்க வரல. ஸோ செகண்ட் எபிசோட் தான் வந்தாங்க. வந்தபோது தெரிஞ்சு அவங்க பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போடுவார் நம்ம புவி. ஸோ அவ்வளோ பண்ணியே ஆகணும், முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரியலாகவே ஒரு மூவிக்காக பண்ண எஃபர்ட்லாம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஒர்த்து தான் அவருக்கு வந்து வின்னர் கிடச்சிது. ஸோ வாழ்த்துக்கள் புவி அண்ட் பிரியா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் மதிப்புள்ள அந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ் வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வின்னர்ஸ்க்கு. அது வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ விஜய் டிவிலேருந்து வின்னருக்கு 3 lakhs ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் மணி வந்து கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து கொட்டாச்சி அண்ட் அஞ்சலி. இவங்களுமே சூப்பர்பான ஒரு பேர் தான். அவங்களுமே செம்ம எஃபோர்ட் போடுவாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 lakhs வந்து ப்ரைஸ் மணி வந்து கொடுத்துருக்காங்க. ஷோட டைட்டில் வின்னர் ரன்னருக்கு நம்மளோட எம்சியூ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும், ஃபினாலேயில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நம்மளோட எம்சியூ சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். பிக் விஷஸும் சொல்லலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல இந்த ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோவே இருக்காதுங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வந்து பழகுவாங்க. ஸோ எல்லா சீசனுமே நான் பார்த்துட்டேன். அவ்வளோ ஒரு ஃபேமிலி பண்ணிங்க இருக்கும். யார் வின் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி, யார் ஜெயிச்சாலும் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கும். அது பார்க்கறதுக்கு நமக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த ஹோல்ட்டுக்குமே வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கண்டிப்பாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஃபேன்ஸ் இந்த டீமை மிஸ் பண்ணுவீங்க, இந்த பேரை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் சீசன் 6 வேற ஒரு ஜோடியோட வருவாங்க. கண்டிப்பாக ஆரம்பம் இருந்தால் முடிவுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வினரோட வின் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யார் ஃபேவரட் பாருங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.